யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தமிழ்நாட்டிலிருந்து அரசு பயிற்சி மையத்தில் பயின்ற 87 பேர் உள்பட 155 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது தொடர்பாக அரசு பயிற்சி மையத்தின் முதல்வர் சரவணனுடன் நியூஸ் 18 செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கம்பைன்டு இம்பாக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது தொடக்கத்தில் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெட்டிப்பாயிருக்கு. அதாவது ஐஏஎஸ் பயிற்சி மையத்துக்கு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் பண்ணி நம்ம 1000 பேருக்கு மாதம் 7500 10 மாதத்துக்கு கொடுக்குறோம். பயிற்சிக்கு மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 25,000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போகிறவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமான முன்னெடுப்பு. இது இந்த வாட்டி 22,000 பேர் எழுதினாங்க இந்த எக்ஸாம். அது எழுதி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 700 பேர் தமிழ்நாட்டிலேருந்து மெயின் எக்ஸாம் எழுதுக்கு செலக்ட் ஆனாங்க. வழக்கமாக அங்கே 220 சீட் உண்டு நம்ம ஆல் இந்தியா பயிற்சி மையத்தில். அதில் பார்த்தீங்கன்னா அது ஃபில் ஆகாது. அதுக்கு முன்னால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 150 170 அந்த மாதிரி தான் வரும். இந்த வாட்டி 400 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அது மெயின் எக்ஸாமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே அவங்க கண்டிப்பாக பயிற்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 220 தான். அப்போ கவர்மெண்ட்ல ஒரு இன்ஸ்டியூட் எடுத்தாங்க. பக்கத்தில் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அப்புறம் அதில் இன் சர்வீஸ் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் ஒரு 2 மாசம் போஸ்ட்போன் பண்ணிட்டு அங்க உள்ள ஹாஸ்டல்லாம் ஆக்குபை பண்ணி இந்த சீட்டை டபுள் பண்ணி மெயின்ஸ் கோச்சிங் நடத்துங்கன்னு ஒரு பெரிய வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்க. அதனால நாங்க கிட்டத்தட்ட ஒரு 320 பேர்கிட்ட நாங்க ட்ரெயின் பண்ணோம். இல்ல மெயினா பாத்தீங்கன்னா அரசுல 2 இது இருக்கும். கவர்மெண்ட் வேலைன்னு எல்லாரும் விரும்புவாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் விரும்புவாங்க. பட் ஆனா கவர்மெண்ட் பள்ளிங்க அதுவும் மாறிட்டு இருக்கு. நம்ம பெருமை எல்லாம் மாறிட்டு இருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் இப்ப ஐஐடி ஐஐஎம் எல்லாம் எப்படி இருக்கு அந்த தரத்துக்கு கவர்மெண்ட் இங்க ஃபுட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், அகாமடேஷன் இருக்கட்டும், நீங்க ஸ்டூடெண்ட் பேசுனீங்கன்னா தெரியும் நிறைய விதமா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4,500 ரூபாய் ஃபுட்டுக்கு மட்டுமே மந்த்லி செலவு பண்றாங்க. கோச்சிங்க்கு தனி. அதுபோக நிறைய ஃபண்டிங் நல்லா பண்றதுனால நல்ல ஃப்ரீடமோட பண்ண முடியுது. நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இப்போ படிக்கிறாங்க, நைட் 12 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா 12 மணிக்கு கூட டீ கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டீ எப்பனாலும் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறது. வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுக்குறது. நம்ம லாஸ்ட் இயரே இதுக்கான ரிசல்ட் நம்ம பார்த்தோம்ல சார். ஏன்னா இப்போ தேர்வினுடைய முடிவுகள்லேயே பெரிய சேஞ்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 48 பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே டபுள் ஆயிருக்கு, 87 ஆயிருக்கு இந்த வாட்டி. இது ரொம்ப முக்கியம். ஆமா, பாஸ் பண்ணவங்க மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்ப இன்டர்வியூ போறவங்க 87 பேர் போறாங்க நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம இப்ப அரசு ஒரு பெரிய இது அண்ணா நகர்ல கட்ட போறாங்க, பல மாடி பில்டிங். அதுல வைக்கும்போது இன்னும் நிறைய பேர் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.